இதான் என்ட்ரன்ஸா? ஒத்தாடி பாதையா? அப்படியே பிடிச்சிக்கிறேன். ஏதாவது கல்லுக்குள்ள இருந்தா சொல்றேன். இது பண்ணிக்க. சரி சரி. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி மாவட்டம் துறையூர் வட்டம் புளியஞ்சோலையில் தான் இருக்குது. ஸோ இந்த கோயில் எப்போதுமே திறந்தே தான் இருக்கும். காலையில் 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் திறந்து தான் இருக்கும். உங்களுக்கு எதுவும் வேண்டுதல் இருந்தால் இந்த கோயிலில் வந்து வேண்டிட்டு கிடா வெட்டுற நிறைவேறாத ஒரு வீடு கட்டுறதா இருக்கட்டும், ஒரு நிலம் வாங்குறதா இருக்கட்டும், திருமண தடையாக இருக்கட்டும், குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த கோயிலில் வேண்டிக்கிட்டு உங்கள் வேண்டுதல் நடந்ததுக்கப்புறம் நீங்கள் சாமிக்கிட்ட வேண்டினதை ஒரு கிடா வெட்டுறதா கோழியாக இருக்கிறதா இருந்தால் ஸோ இந்த கோயிலில் வந்து வேண்டி நிறைவேற்றிட்டு போங்க. அவ்வளோதான். இந்த கோயிலோட இன்னொரு சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்க வேல் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்மளோட வேண்டுதல் வந்து நிறைவேற்றப்பட்டுருச்சுன்னா இங்கே வந்து வேளாக வந்து காணிக்க செலுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆடு கோழி போன்ற மிருகங்களையும் இந்த கோயிலுக்கு வந்து நேர்த்தி விடுறாங்க. இந்த வேல்கள் எல்லாத்தையும் பாருங்க. அந்த காலத்தை வாழ்ந்த மனிதர்கள் புலியோட மோதி சண்டை போட்டு வீரமரணம் அடைஞ்சிடுவாங்க. ஸோ அப்படி வீரமரணம் அடைஞ்சவங்களுக்கோட பேர் தான் புலிக்குத்தி மோதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிற்காலத்தில் அதுக்கப்புறம் வந்த தலைமுறைகள் எல்லாம் தன்னோட பேருக்கு முன்னாடியோ பின்னாடியோ வந்து பேரோட வந்து பின்னாடி சேர்த்துக்குவாங்க. ஸோ அது வந்து ஒரு கௌரவமாகவோ பெருமையாவோ ஒரு மரியாதையான பேராக இருக்கவும் அதை அப்படியே சேர்த்துக்கிறாங்க. எப்படி நம்ம வந்துட்டு ஒரு கல்யாணம் ஆகாதவங்க இந்த மாதிரி திருமதி என்ன சொல்கிறோமோ அந்த மாதிரி அவங்களுக்கும் இந்த ஒரு பேர் வந்துட்டு ஒரு அடைமொழியாகவும் அவங்களுடைய கர்வத்தையோ பூர்த்தி செய்யவும் அவங்க அந்த மாதிரி சூட்டிக்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம ஃப்ரெண்டு ஈஸ்வரனுக்கு இந்த கேக்கை கொடுக்குறோம். என்னடா கொடுத்தோன்னு வாங்கிட்ட, ஒரு தேங்க்ஸ் சொல்லு மண்டையா. கைஸ், பெரும்பாலான நம்மளை மாதிரி ஒரு உள்ள தாய்மார்கள் வந்துட்டு இந்த மாதிரி தொட்டில் கட்டி வைக்கிறதும், அப்புறம் இந்த மாதிரி தாலி கட்டி வைக்கிறதும், இந்த தொட்டியில் வந்துட்டு கல்லை தூக்கி வைக்கிறதும், அவங்களோட வேண்டுதல் நிறைவேறினதுக்கப்புறம் இந்த மாதிரி கட்டிட்டு அவங்களும் வந்துட்டு அவங்களோட சேவை வந்துட்டு கிடா வெட்டுவாங்க. கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வாங்க. இந்த கோயிலோட பேர் தான் மாசி பெரியண்ணன் கோயில். எதனால இந்த ரத்தக்கரை படிஞ்சிருக்குன்னா, இங்கே கிடா வெட்டாத நாளே இல்லை. ஆடு கோழின்னு பலி கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. இந்த மண்ணை வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே ரத்தம் படிஞ்சுதான் இருக்கும். எப்பயுமே சிகப்பு நிறத்தில் தான் இருக்கும். இந்த ரத்தத்தை தொட்டு நம்ம விபூதியாக வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு வரக்கூடிய நோயெல்லாம் ஓடி போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன குழந்தைங்க, உடம்பு சரியில்லாத ஆட்களுக்கெல்லாம் உடம்பு சரியில்லாத ஆட்களுக்கெல்லாம் இந்த மண்ணில் இருக்க ரத்தத்தை தொட்டு நெற்றியில் திருநீராக வச்சுக்கிட்டா நோய் நொடியெல்லாம் போயிடும். பொதுவாகவே காவல் தெய்வ கோயில்னாலே குதிரை தான் இருக்கும். மெயினாக கருப்புசாமி, ஐயனார், முனீஸ்வரன் இந்த மாதிரி தான் இருக்கும். முனி, ஆள்முனி, பனையடி கருப்பு, சங்கிலி கருப்பு அப்படின்னு. இயக்குனர் முத்தையா அவர்கள் இயக்கிய புலிக்குத்தி பாண்டி அந்த படம் தான் 2021 வந்த படம். ஆவிகள் வழிபாடுனா ஆதி காலத்தில் வந்து இறந்தவங்களை ஆவிகளாக வழிபட்டிருக்காங்க.
ஆவி வழிபாட்டுக்கு மற்றொரு பேர்னு பார்த்தீங்கன்னா காணிக்காரன் சாவு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இறந்த ஆண் பெண் 2 பேர்த்துக்கும் நடுக்கல் வழிபாடு செய்யப்பட்டிருந்திருக்கு. ஆனால் குழந்தைங்களுக்கு மட்டும் இந்த வழிபாடு இல்லை. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா சிறு வயதிலேயே இறந்த காரணத்தினால அந்த வழிபாடு வந்து தடை செய்யப்பட்டுருச்சு. ஆண் பெண் இறந்த யாராக இருந்தாலும் இந்த வழிபாடு வந்து அந்த காலத்தில் நடத்தப்பட்டிருக்கு. பருவமடைந்தவங்களுக்கு மட்டும் இந்த வழிபாடு வந்து வழக்கத்தில் இருந்திருக்கு. குழந்தைகளுக்கு வந்து இந்த வழிபாடை பின்பற்றப்படலை. அடுத்து பார்த்திங்கன்னா பட்டவன் வழிபாடு. இந்த வழிபாடு பார்த்திங்கன்னா பொங்கல் காலங்களில் தை மாதங்களில் கொண்டாடப்படுகிற ஒன்று. இறந்த ஆணை பட்டவனும் இறந்த பெண்ணை பட்டச்சின்னு சொல்லிட்டு பட்டவன் வழிபாடு வந்து இன்றைக்குமே கூட வழக்கத்தில் இருக்குது. இந்த பட்டவன் வழிபாடு பார்த்திங்கன்னா பொங்கல் காலங்களில் கொண்டாடப்படுது. அவங்களுக்கு பிடிச்ச கறி, புது துணி இது மாதிரி எடுத்து அவங்கள வழிபடுறது வழக்கம். எங்களுடைய கிராமங்களில் கூட நாங்களும் வழிபடுறோம்.